சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ சதேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜதாசோஸ்மி. ஜோதிட குழுவின் சார்பாக ஐப்பசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாங்கள் அனைவரும் வந்திருக்கின்றோம். டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் தென்சிலூர் சம்பத்தையங்கார் அவர்களும் அடியேன் சக்தி சோமையா நானும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஐப்பசி மாத பலன்கள். இப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் என்ன நிலவரத்தில் இருக்கிறாங்க, என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்ற சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட நேயர்களுக்கு எங்களோட சக்தி ஜோதிட குழு சார்பாக சிறு விளக்கங்கள் அளிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் சொல்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள், கோள் சார பலன்கள். அப்படின்னாக்க இன்றைய தினம் கிரகங்கள் என்ன நிலையில் இருக்குது, ஐப்பசி 1லேருந்து ஐப்பசி 30 வரையிலும் கிரகம் என்ன நிலவரம் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு மேஷராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க அஸ்வினி பரணி கார்த்திகை அது 3க்கும் இது பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. இது கைட்லைன் ஒன்லி, இதை மாதிரி இருக்கும்னு வழிகாட்டுறோம். இதை பொறுத்தளவுக்கு ஒரு சில பேருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கும் பரணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கும் தசாபுத்தியின் அடிப்படையில் வேறுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை வழிகாட்டியாக எடுத்துக்கலாமே தவிர இதுதான் முழு பலன்கள் அப்படின்றது எதிர்பார்ப்பது தவறு. அப்படி நீங்கள் முழு பலன்களும் வேணும்னாக்க அந்த கீழே ஓடுற ஸ்க்ராலில் ஓடுற 3 நம்பரில் யாருக்காக ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டுங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே இது இருக்காது. அஸ்வினி பரணி கார்த்திகைன்னு உதாரணம் எடுத்துட்டோம்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் தசாபுத்தியின் அடிப்படையில் ப்ராப்ளம் வரும். அதனால் அதை நீங்கள் எதை எடுத்துக்க வேண்டாம், இது வழிகாட்டி மட்டும்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த சக்தி ஜோதிட குழு கடமைப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கிரக நிலவரங்களை பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் மேஷத்தில் ராகு பகவானும், அதே போல் மிதுனத்தில் செவ்வாய் பகவானும், அதே போல் கன்னியில் புத பகவானும், கன்னியில் சுக்கிர பகவானும் மற்றும் ஐப்பசி மாதத்திற்கே உரிய துலாத்தில் சூரிய பகவானும் கேது பகவானும் இணைந்தும், அதை தவிர மகரத்தில் சனி பகவானும், இதை தவிர மீனத்தில் குரு பகவானும் கொண்ட கிரக நிலையின் அடிப்படையில் கிரக நிலையின் அடிப்படையில் சூரியனானவர் கன்னியிலிருந்து துலாத்திற்கு வருகிறார். இது வருகின்ற நாள் என்பது ஆங்கிலத்தில் 18/10/2022 செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதி பூச நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இந்த கிரக நிலை மாறுகிறது. இதை தவிர இந்த மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐப்பசியில் ஃபஸ்ட்டு வர விசேஷ தினம் அப்படின்றது தீபாவளி திருநாள். எல்லாருக்கும் மகிழ்ச்சியான தீபாவளி திருநாள். இது வர்றது ஐப்பசி 7ஆம் தேதி வருது. அதுக்கு அடுத்தது அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி, அதுக்கு தமிழ் தேதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி. இதுக்கு என்ன அப்படின்னாக்க பெண்கள் தங்களுடைய கணவர்களுக்கு தீர்காயுள் வேண்டதுக்காக பண்ணக்கூடிய கேதார கௌதி விரதம் வருது. இதை தவிர சூரனை வதம் பண்ணின முருகப்பெருமான் சூரனை வதம் பண்ணின கந்த சஷ்டி ஆரம்பமாகிறது. இதை தவிர அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2022 ஞாயிற்றுக்கிழமை கந்த சஷ்டியில் சூரசம்ஹாரம், அது சூரனை வதம் பண்ணக்கூடிய நாள், அது கந்த சஷ்டி ஆரம்ப நாள். ஐப்பசி 13ஆம் தேதி வருது. இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டங்களில் கிரகணம் வருது. கிரகணம் அப்படின்னாக்க கேதுவோட சூரியன் இணையிறது. துலாத்தில் கேதுவும் சூரியனும் இணையிற நாள் கிரகணம். அவர் என்ன நட்சத்திரத்தில் இணையிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க சுவாதி நட்சத்திரத்தில் இணையிறாரு. இந்த கிரகணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய 5:45 6:20 வரலும் ஒரு மணி நேரம் மட்டும்தான் வரும். இது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படின்னா பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இருந்தாலும் நாங்கள் சொல்கிற இந்த கீழ்கண்ட நட்சத்திரக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கிறது. பரிகாரம் அப்படின்னாக்க யாருக்கு பண்ணணும்னா ராகுவுக்கு பண்ணணும். கிரகணம் முடிஞ்ச பிறகு ராகுவுக்கு பண்ணணும். அந்த நட்சத்திரத்தை சொல்கிறேன், கொஞ்சம் விவரமாக கேட்டுங்க. சித்திர நட்சத்திரக்காரங்க, அடுத்தது விசாக நட்சத்திரத்துக்காரங்க, அடுத்தது அந்த கிரகப்பயிற்சி அடைகிற சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க. இதை தவிர திருவாதிரை நட்சத்திரம்,
மற்றும் சதய நட்சத்திரக்காரங்க, இந்த 5 நட்சத்திரக்காரங்களும் பரிகாரம் பண்ணிட்டாச்சு அப்படின்னாக்க அந்த சூரிய கிரகணத்தோட பாதிப்பு இருக்காது அப்படின்றத சொல்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஐப்பசி மாதம் சுபகிருத்து வருஷத்தை பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ மகர ராசி அதை பற்றி பார்க்குறோம். மகர ராசி அப்படின்றது உத்திராடம் 3 பாதங்கள், அதாவது 2, 3, 4 3 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 2 பாதங்கள், மொத்தம் சேர்ந்து 9 பாதங்கள் கொண்டது இந்த மகர ராசி. மகர ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சட்டத்திற்கே அவர் தான் அதிபதின்னு சொல்லுவாங்க. ஒழுங்குக்கு குரு பகவான் எப்படி அவர் அதிபதியோ, சட்டத்திற்கு சனி பகவானே அதிபதி. அதனால் சனி பகவான் மகர ராசியின் அதிபதி. இப்போ நம்ம பார்த்தீர்களேயானால் மகர ராசிக்கு 7 சனி இருக்குது, 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற குரு இருக்குது. அதாவது வேகமாக செல்லக்கூடிய கிரகங்கள், மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் வருஷ கிரகங்கள், அதாவது 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த மாதிரி மாறக்கூடியது. அதாவது சனி, ராகு, கேத்து, குரு இந்த 4 கிரகங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடியது. அதனுடைய கிரக பயிற்சியிலேயே அதனுடைய கிரகங்களுடைய தன்மையும் அதனுடைய ராசிகளுக்கு என்னென்ன பண்ணுன்றதும் சொல்லியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் வேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், சுக்கிரன் இந்த 5 கிரகங்களும் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் அப்படின்றத மேஜராக பார்க்குறோம். இந்த மகர ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 10வது ராசி. 10வது ராசி அப்படின்னும் போது கர்மத்தை குறிக்கக்கூடிய ராசி. கர்மத்தின் அதிபதியான சனி பகவானே இதற்கு ஆட்சியாளராக இருக்கிறார். இந்த கர்மம் எல்லாவற்றுக்கும் அவர் எந்த ஒரு விஷயம் சரின்னா சரி, தப்புன்னா தப்பு, அதனால் சரிக்கும் தப்புக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் சரிக்கு உண்டான பலன்களை சரியாகவும் தவறுக்கு உண்டான பலன்களை அதுக்குண்டான பலன்களை அதற்கேற்றாற் போலும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்படின்னா சனி பகவான் தான். அதனால தான் அவரை பார்த்து 7 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் பயப்படுறதும், இதனால் நமக்கு எதுவும் பிரச்சனைகள் வருமோ அப்படின்ற ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கிறதும், சனி தசையோ சனி புக்தியோ நடக்கும்போது ஏதாவது ஒரு தவறான விஷயத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுட்டோனோ அதுக்கு உண்டான விஷயங்கள் நம்மளுக்கு பாதகமாக சேருமோன்னு பயப்படுறதும் இதனால தான். ஏன்னா கர்மத்தை நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கர்மத்தின் அதிபதியினுடைய 10வது ஸ்தானம். அதாவது கர்மத்தின் அதிபதியினுடைய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகர ராசி. இந்த மகர ராசிக்கு பார்த்தீர்களேயானால் இந்த ஐப்பசி மாதத்தில் சூரியன் 10ஆம் இடத்துல நீச்சப்பட்டு துலாத்தில் இருக்கார். கூடவே சுக்கிரனும் புதனும் வந்துடுறார் ஒரு 4 நாள் 5 நாளில். கேத்து ஏற்கனவே இருக்கார். இந்த செவ்வாய்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் இந்த வேகமான கிரகங்கள் மொத்தமே இந்த ஒரு பொசிஷனில் தான் வராங்க. 10ஆம் இடத்தின் அதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போய் அஷ்டமாதிபதியும் 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கிறதுனால தொழில் ஸ்தானம் மிகவும் பலப்பட்டு இருக்கிறதுனால 8ஆம் அதிபதி நீச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கிறதுனாலையும் திடீர் பண யோகங்கள் இவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். திடீரென்று பண யோகங்கள் வரும். இந்த லாட்ரி, ரேஸு, அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு 10 ரூபாயை போட்டால் 100 ரூபா வரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த மாதத்தில் இவர்கள் அனுபவிப்பார்கள். இதை தவிர பார்த்தீர்களேயானால் 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது 4ஆம் அதிபதியான செவ்வாய், 4க்கும் 11க்கும் உண்டான அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது அப்படின்றதுனால இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் இவர்களுக்கு நல்ல பெயர், சம்பாத்தியம், ஒரு நல்ல லட்சணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பார்வை எந்த அளவுக்கு இருக்கும்
ஏன்னா 7.5 சனி வேறு நடக்கிறது. செவ்வாயும் வந்து சனி பகவானையும் பார்க்குறார், சனியும் ராசியிலேயே இருக்கார். இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னு ஐயா ஹரிஹர சர்மாவை கேட்போம். ஐயா நல்லா பிரமாதமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கிறது மிக சிறப்பு. எப்போதுமே நம்ம பொறுத்தளவுக்கு சனி பகவானை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க மந்தக்காரகன் அப்படின்னு. மந்தக்காரகன்னாக்க மெல்ல செல்லக்கூடியவர். அவர் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு கிடக்கிறதுக்கு சற்றேறக்குறைய 2.5 வருஷம் ஆகும். அப்போ இவர் ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கிறது மிகச்சிறப்பு. அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு எல்லா காரியமுமே ஒரு ட்ரிப்புக்கு எல்லாரும் 10 ட்ரிப்பு யோசிக்கிறாங்கன்னா இவங்க ஒரு ட்ரிப்புக்கு 100 ட்ரிப்பு யோசிப்பாங்க. அதனால் இவங்களுடைய செயல்பாடுகள் செயல்பாடுகள் நல்லாயிருக்கும். அடுத்தது விசேஷம் என்ன அப்படின்னாக்க 3ஆம் பாவாதிபதியான குரு 3ஆம் பாவத்திலேயே இருக்கிறாரு. அப்போ கம்யூனிகேஷன் பாவத்திலேயே இருக்கார். அப்போ இவர்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடுகள் இருப்பது குறைவாக இருக்கும். அளவோடு பேசுவாங்க, அறிவோடு பேசுவாங்க, காரியத்தை சாதிப்பாங்க. இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க ராசிநாதனான சனி பகவான் குருவை 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இவர் ராசிநாதனாக இல்லாமல் இருந்து பார்த்துருந்தா இதோட பிரச்சனைகளே வேறு. இதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு பேர். குரு சண்டால யோகம் அப்படின்னாக்கா வல்லான் வகுத்ததே வழி, தான் சொல்கிறது தான் கரெக்டு, அடுத்தவன் சொல்கிறது தப்புன்ற மாதிரி ஆர்குமெண்ட் அதிகமாக இருக்கும், டிபேட் அதிகமாக இருக்கும். இது பல நேரங்களில் சங்கடங்களை கொடுக்கும். ஆனால் ராசிநாதனே கம்யூனிகேஷன் பாவாதிபதியும் பார்க்கறதுனால இந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இதை தவிர ராசிக்கு 4க்கும் 11க்கும் உடைய அங்காரகன் இருக்கிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 6ல் இருக்கிறாரு. 6ல் இருந்துக்கிட்டு அவர் பார்க்குற பார்வைகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அவருக்கு 4ஆம் பார்வையாக உண்டு. அவர் 4ஆம் பார்வையாக பார்க்குறது எந்த இடம் அப்படின்னாக்க இந்த மகர ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதை தவிர அவருக்கு 7ஆம் பார்வை விசேஷ பார்வை உண்டு. 7ஆம் பார்வை விசேஷ பார்வை அவர் எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னாக்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதை தவிர அவருக்கு சிறப்பு பார்வையான 8ஆம் பார்வையாக இருக்குது, அவர் ராசியை பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் ராசிநாதன் வலுப்பெறாரு 1, 12ஆம் இடம் வலுப்பெறுது 2, அதே போல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 9ஆம் இடம் வலுப்பெறுது. அப்போ இந்த பாவங்கள் வலுப்பெறும் பொழுது இவங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காரியங்களே. இதை தவிர பிரகஸ்பதியான குரு 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக ராசியோடைய 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த ராசியில், அதாவது மகர ராசியில் பிறந்த குழந்தைகள் எல்லாம் ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு இதை மாதிரி எக்ஸாம், அதே போல் பிஹெச்டிக்கு உண்டான எக்ஸாம்லாம் இந்த மகர ராசி குழந்தைகளை எழுதினா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல் ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, தான் எந்த விரும்பிய காலேஜ் போகிறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகம். அதே போல் தான் என்ன விரும்பின கோர்ஸ் பெறுறதுக்கும் அதிகம். அப்போ இந்த பொறுத்தளவுக்கு மகர ராசியை பொறுத்தளவுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. சரி, இதை தவிர சனி பகவான் 7ஆம் பார்வையாக கர்க்கடகத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துப்படி நட்பு வட்டாரம் 1. அடுத்தது கணவன் மனைவி பாகம் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. சனி பகவான் பார்த்த இடம் பாழாகும், பாதிக்கப்படும் அப்படின்ட்டுருக்குறாங்க. அப்போ சனி பகவான் பொறுத்தளவுக்கு 3ஆம் பார்வையாக பார்க்குறது, ஆட்சி பெற்ற குருவை பார்க்குறாரு. அதனால் பெரிய அளவுக்கு தொல்லைகள் கொடுக்கல. ஆனாலும் அளந்து பேசினோம்னா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டாம், அளப்பரிய பேசினோம் அப்படின்னா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வரும். 7ஆம் இடம்ன்றது நட்பு வட்டாரங்கள்ட்டையும் சரி, கணவன் மனைவிக்கு இடையிலையும் தேவையற்ற வாதம், தேவையற்ற விதாண்டாவாதத்தை தவிர்த்துட்டோம் அப்படின்னாக்க சிக்கல்களை தவிர்க்க முடியும். இதே போல் இந்த சனி பகவான் கர்மக்காரகனான சனி பகவான் கர்மஸ்தானமான 10ஆம் இடமான துலாத்தை பார்க்குறாரு. எப்பொழுதுமே துலாம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சுக்கிரனுக்கு சனி யோகர். ஆனால் அந்த இடத்துல என்ன ஒரு சிறு விசேஷம் அப்படின்னு சொன்னாக்க 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துலையே இருக்கிறாரு. அவர் கூட நீச்சமடைஞ்ச அஷ்டமாதிபதியான சூரியனும் இருக்கார். அதை தவிர கேது பகவானும் இருக்கார். அதே போல் 9வது கூடைய புத பகவானும் இருக்கார். இது கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்லலாம், ஜோதிட சாஸ்திரத்துப்படி தர்ம கர்ம ஆதிபதி யோகம் அப்படின்றது. தர்ம கர்ம ஆதிபதி யோகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நாம் செய்கின்ற காரியங்கள் நல்ல காரியங்களாகவும், அந்த செய்கின்ற காரியங்கள் மூலம் நல்ல லாபம் அடையக்கூடிய காரியங்களாகவும் இருக்கும். என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல கேது இருக்கிறதுனால
கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது தவிர்ப்பது நல்லது. ஞானக்காரகன் கேது. ஆனால் ஞானம் எப்போ கொடுப்பாரு? அடிபட்ட விட்டு தான் கொடுப்பாரு தவிர அடிபடுறதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டார். அதை சனி பகவான் பார்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மகர ராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலங்கள் பொற்காலங்கள்னு சொல்லலாமா? பொற்காலங்கள் சொல்லலாம். சரி, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் எதை எக்ஸ்பிளைன் அப்படின்னாக்க இந்த பார்வை பலன்களை பற்றி 3 கிரகங்களோட பார்வை பலன் பற்றி நம்மளுடைய தென்திருவள்ளூர் சம்பத் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இப்போது பார்வை பலத்தை பற்றி சொன்னீங்க. பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, அதை தவிர ராகுவும் கேத்துவையும் பார்த்தீர்களே. ஆனால் ராகுவும் 4ஆம் இடத்துல இருக்கார், குருவும் 3ஆம் இடத்துல இருக்கார், சனி ராசியிலேயே இருக்கார். இப்போ 7.5 சனியில் ஜென்மசனி நடந்துகிட்ருக்கு இவங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் 3ஆம் இடத்தினுடைய முயற்சி ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் முயற்சி ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எல்லாவற்றையும் முயற்சி பண்ணணுன்றதுக்காக அதில் போய் பண்ணுறதுனால விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 7.5 சனின்றதுனால கொஞ்சம் பொறுமை காத்து அதை பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டு யோசித்து பண்ணுறது அப்படின்றது தான் மிகவும் நல்லது. இதை தவிர பார்த்தீர்களேயானால் இந்த சனியினுடைய பார்வை அப்படின்றத பற்றி ஐயா நல்லாவே சொன்னார். அடுத்து குருவினுடைய பார்வை 7ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல விழறது, 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்துல விழறதுனால திருமணம் ஆகாத தம்பதிகள் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மகர ராசிக்கு. அடுத்தது திருமணமாகி குழந்தைகள் இல்லாத தம்பதியினருக்கும், ஏன்னா சுக்கிரனும் 10ஆம் இடத்துல போய் ஆட்சியாக இருக்கிறதுனாலையும் சுக்கிரனும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக அவர்களுக்கு வாரிசு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதன் பிறகு பார்த்தீர்களானால் 7ஆம் பார்வையாக குரு இந்த ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். அதுக்கப்புறம் 11ஆம் இடத்தையும் பார்க்குறார் 9ஆம் பார்வையாக. இதனால் இந்த 9ஆம் இடம் மிகவும் வலுப்பெறுறது. 9, 10 அதிபதிகள் ஒரே இடத்துல சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் கொடுக்குறாங்க. 8, 9, 10 3 கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறதுனால தொழில் ஸ்தானம் மிகவும் ரொம்ப அதீதமாக வலுப்பெற்று இருக்கிறதுனால எந்த தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இதை தவிர செவ்வாயினுடைய பார்வையை பற்றியும் செவ்வாய் இருக்கக்கூடிய வீட்டை பற்றியும் ஐயா சக்தி சுவாமி ஐயா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இந்த சந்திராஷ்டமத்தை பற்றியும் ஐயா ஹரிஹர சர்மாவும் சொல்லுவாங்க. ஐயா ரொம்ப நல்லா அருமையாக சொல்லிட்டீங்க ஐயா. இதில் அதாவது இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து செவ்வாயுடைய பார்வை 8ஆம் இடமாகிய ராசிநாதனையே பார்க்கிறார். ராசியவும் ராசிநாதனும் அங்கே தானே இருக்கார். அப்போ அது பெரிய சிறப்பா அப்படின்னு கேட்டால் பெரிய சிறப்பு கிடையாது. அதே சமயத்தில் அவருடைய 7ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறதும் அது மிகச்சிறப்பு. ஏன்னு கேட்டால் இந்த வெளிநாடு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு அதனால நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனியவே பார்க்கறது அது பெரிய சிறப்பாக சொல்கிறது கிடையாது. அதே சமயத்தில் அவருடைய 4ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரியவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க 10ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்று போயிருக்கிறாங்க. 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது மிக மிகச் சிறப்பு. அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் வீடு வாசல் இல்லாமல் இருந்தவங்களுக்கு, ஏன்னா இந்த ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியாக போய்டுறாரு அந்த செவ்வாய், 4க்கும் 11க்கும் உடைய செவ்வாய். அப்போ 4ஆம் வீடுங்கிற போது தாய்ஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் சொல்கிறோம். அப்போ இந்த 4ஆம் இடத்துல ராகுவே இருக்கிறதுனால தாயாருக்கு மாத்திரம், அதாவது 4ஆம் இடத்து அதிபதி போய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாருடைய உடல்நிலையை நல்லா பார்த்துக்க வேண்டியது. அவங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் வண்டி வாகனம் இதெல்லாம் 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் 4ஆம் இடத்து அதிபதி போய் 6ஆம் இடத்துல இருந்து அவருடைய 4ஆம் பார்வையில் 9ஆம் இடத்தை பார்க்க லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனம், வீடு வாசல், இல்லைன்னா பழைய வீடுகளை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பார். அதாவது
லாபமும் நல்லா கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துலறையே 10ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் 2வது 8ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியனும் இருக்கிறதுனால பொருளாதார நிலைமையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் வந்து சனியோட பார்வையும் அந்த 10ஆம் இடத்துக்கு விழுகிறதுனால விரயங்கள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் உண்டு. அந்த விரயங்கள் ஆகாமல் போகிறதுக்காக 7.5 சனியும் நடக்கிறது. அந்த விரயங்களை வந்து மாற்றிக்கிறதுக்கு, சுப விரயங்களாக மாற்றிக்கிறதுக்கு இந்த வண்டி வாகனம் வீடு நிலம் இது மாதிரி உள்ளதுகளை வாங்கிறதோ புதுப்பிக்கிறதோ பண்ணிக்கினீங்கன்னா இந்த உங்களுடைய கிடைச்ச லாபத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக அமையுங்கிறதையும் சொல்கிறேன். மேற்கொண்டுள்ள விவரங்களை, நம்முடைய சந்திராஷ்டமத்தை பற்றி உள்ள விவரங்களை நம்முடைய ஹரிஹர சர்மா, டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் சொல்லுவாங்க. அருமையாக சொன்னீங்க. இப்போ இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு 20/10/2022, 21/10/2022, 22/10/2022 மற்றும் நவம்பர் மாதத்தில் 16/11/2022 இந்த 4 நாளும் நல்ல காரியங்கள் தொடர்றதை தவிர்க்கலாம். பாக்கி 26 நாளும் நல்ல நாள் காரியங்களை தொடங்கலாமா? கண்டிப்பாக தொடங்கலாம். ஏற்கனவே மகர ராசியை பொறுத்தளவுக்கு 7.5 சனி நடக்கிறதுனால ஒவ்வொரு காரியமுமே எதவா பண்ணுறது மிக சிறப்பாக இருக்குமா? மிக சிறப்பாக இருக்கும். இப்போ மொத்தத்தில் பொறுத்தளவுக்கு மகர ராசிக்காரங்க தவிர்க்க வேண்டியது 4 நாள், பாக்கி எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ இந்த மகர ராசிக்கு டோட்டலாக கன்க்ளூஷன் என்ன அப்படின்றத நம்மளுடைய தென் திருவள்ளூர் சம்பத் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மகர ராசிக்கு பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேது இவர்களில் சனி பகவானை தவிர மிச்ச கிரகங்கள் எல்லாமே நல்லபடியாகவே இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். அது வந்து ஏற்கனவே அந்த வருஷ கிரகங்கள் இது மாறுதல்களில் சொல்லியிருப்போம். இப்போ பார்த்தீர்களேயானால் வேகமாக செல்லும் கூடிய கிரகங்களில் சொல்லக்கூடியதை பார்த்தீர்களேயானால் இந்த ஐப்பசி மாத பலன்களை பொறுத்தவரையிலும் 10ஆம் இடத்துல வந்து 4 கிரகங்கள் போய் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், அதாவது பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் 10ல் வந்து 4 கிரகங்கள் இருக்கிறதும் ஒரு பாம்பு சேர்ந்து இருக்கிறதும் இது மிகப்பெரிய விஷயம். அதாவது கேத்துன்ற பாம்பு, செம்பாம்பு சேர்ந்து இருக்கிறதும் மிகப்பெரிய விஷயம். அதனால் மிகப்பெரிய யோகத்தை இவர்கள் தொழில் மூலியமாக இவர்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடமும் வலுப்பெற்று போயிருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு உண்டான புதனும் வந்து 10ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கார். அதனால் வந்து அதுவும் அந்த ஸ்தானாதிபதியும் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால இவர்களுக்கு தொழிலோ வேலை செய்யும் இடத்திலோ இவர்களுக்கு மிகப்பெரிய வருமானம் நிச்சயமாக வந்தே சேரும். ஆனால் இப்போ 7.5 சனி இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் பார்த்து ஓட்டுங்க. முடிஞ்ச வரலும் வந்து கவர்மெண்ட் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் வேகமாக போகக்கூடாது, எதையுமே போகாதீங்க, பொறுமையாக போங்க. தவறியும் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிடாதீங்க, அது நிச்சயமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுவும் வந்து முடிஞ்ச வரலும் வந்து பக்கத்தில் தானே இருக்குது, ஹெல்மெட் போட வேண்டாம், இந்த மாதிரியான சின்ன விஷயங்களில் தவறு பண்ணுறது வந்து அது வந்து ஒரு பெரிய காஸ்ட்டை கொடுத்துரும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. மகர ராசியை பொறுத்தவரையிலும் முடிந்தவரை நேர்மையாகவும் முடிந்தவரை சட்டம் ஒழுங்குக்கு இணையாகவும் இருப்பீர்களேயானால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பொன்னான வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு விடைபெறுது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.